வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா, வெத்தலை மை போட்டு காசும் கிடைக்கலையே மனோஜ் கலாச்சி தள்ளிய முத்து என்ன விஷயன்றத டீட்டெயில் பார்க்கலாம். சிறடி காசு சீரில் வந்து இந்த வந்து ரோகிணி வந்து வெத்தையில் வந்து மை போட்டு பார்க்குற சுதி நக்கல் அச்சு வந்து அடிச்சிட்ருக்காங்க. இதை கேட்டு வந்து முத்து வந்து சத்தியம் அப்படியே வந்து சத்தமாக செய்திருக்காரு. பிறகு வந்து வெத்தையில் மை போட்டு பார்க்க வந்தவங்க வந்து இவங்கெல்லாம் வந்து எத்தனை அவங்கள தன்னை வந்து அவமானப்படுத்த சொல்லி அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. பின் வந்து சுதி வந்து போலீஸாலேயே திருடு போன பொருளை வந்து கண்டுபிடிக்க முடியல. வெத்தையில் மை போட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதை தொடர்ந்து வந்து மீனை வந்து அப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமான்ற மாதிரியும் இந்த மாதிரி வெத்தலையில் எல்லாம் தங்க வேலை எப்படி தெரியுன்ற மாதிரி கேட்குறாங்க. பிறகு வந்து முத்து வந்து மனோஜை பார்த்து இவன் ஒரு படச்ச லூஸ் எல்லாத்தையும் வந்து நம்பிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்கிறாரு. இதை மனோஜ் வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லோரும் வந்து வேணுன்ற மாதிரி சொல்லுங்கள், இல்லைன்ற மாதிரி காசு எப்படியாவது வந்து வாங்கிடுவேன்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட முத்து வந்து நீங்கள் என்ன வாழையில வந்து மை போடும் பார்க்குற பொரியான்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கெல்லாம் வந்து எல்லோரும் சிரிக்கிறாங்க. பின் வந்து மீனாவும் முத்துவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. போது வந்து மீனா வந்து உங்கள் அண்ணாவுக்கு இப்போ படிப்பறிவு இருக்கிற அளவுக்கு வந்து பகுத்தறிவு இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிறகு வந்து முத்து நம்ம இந்த காசுக்கு கண்டுபிடிச்சி அப்பா கிட்ட வந்து கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறோம். இதை வந்து காலையில் வந்து மனோஜுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாம் ரோகிணி வந்து சொல்கிறாங்க. பிறகு வந்து வேலைக்கு வந்து வெளியில் வான்ற மாதிரி உனக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸ் இருக்குன்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. இதுக்கே தொடர்ந்து வந்து வீட்டில் இருந்து இருக்கிற எல்லாரும் வந்து மனோஜுக்கு வந்து கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. பின் எல்லாரும் வந்து அந்த பரஸ் அங்கிளில் வந்து கல்யாணத்தில் வந்து வெளிக்கிட்டு இருக்காங்க. இதான் இந்த எபிசோட நம்ம பார்த்துட்டு அதை பற்றி பேசுவோம். தேங்க்யூ.